ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாவுக்கு ஸ்கூலு 3 நாள் லீவ் விட்டதுலேருந்து போர் அடிக்குதுமா, எங்கேயாவது போகலாம் அப்படின்னுட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் அக்கா தங்கச்சி 3 பேருமே பிளான் பண்ணி அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் 3 பேருக்குமே லீவு வந்து ஒரே டைம்லேயே கிடைக்காது. குட்டீஸுங்க எல்லாம் ஒன்றா சேர்ற நாள் வந்து இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். நாங்கள் 3 பேருமே அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்பு செட்டு தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தொட்டி உள்ளார இறங்கி குளிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அங்கேருந்து வர்றதுக்கு எங்களுக்கு மனசே இருக்காது. அதனால் சரி பசங்க எல்லாம் அங்கே விளையாடிக்கிட்டே இருக்கக்குள்ளாரே நாங்கள் அடுப்பு கட்டி அங்கேயே சிக்கன் பிரியாணியும் செஞ்சாச்சு. நான் வந்து சிக்கன் பிரியாணியை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிக்கன் கிரேவி தான் செய்கிறோம். நாங்கள் வந்து 10 பேருக்கான அளவில் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளியும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து எந்த அளவுன்றதெல்லாம் கரெக்டாக சொல்ல தெரியல. நான் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தோராயமாக தான் போட்டிருக்கிறோம் எல்லாமே. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம எப்பயுமே ஒரு டிஷ்ஷு வந்து பார்த்து செய்கிறதுக்குள்ளார வந்து டேஸ்ட் நமக்கு சொதப்பிடும். இந்த மாதிரி எதுவுமே பார்க்காத தோராயமான அளவில் போட்டு செய்கிற டிஷ்ஷு தான் வந்து எனக்கு சூப்பராக வரும். இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கிலோ அளவுக்கு சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். சிக்கன் வதங்கும் போதே அதிலேருந்து தண்ணி நிறைய வரும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்து சிக்கனை வேக வைக்கும்போது சிக்கன் வந்து ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி செய்கிறதோட்டு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவே இருக்கும். இப்போ சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கல. சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும். இதை வந்து குக்கரில் ஒரே விசில் வச்சு இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான நல்லா கம்மன்னு சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடும். எப்பயுமே சிக்கன் கிரேவி இறக்கும் போது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்குவோம் நாங்கள். ஏன்னா அந்த பெப்பர்லாம் போட்டதோட்டு இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு தான் அக்கா தான் செய்கிறாங்க. அக்கா வந்து மீன் குழம்பு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்வாங்க எப்பயுமே. இப்போ அக்கா மீன் குழம்பு செய்ய ஆரம்பித்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. இந்த மீன் குழம்பு முழுக்க நல்லெண்ணெயில் தான் செய்வாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வாசனையாகவே இருந்துச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வடவும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே பல்ஸில் போட்டு அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். நான் வந்து தக்காளியே இது கூட சேர்க்க மாட்டாங்க அக்கா. தக்காளியை வந்து இந்த மாதிரி புளி தண்ணியோட கரைச்சி எடுத்துக்குவாங்க. இப்போ தேவையான அளவுக்கு புளி தண்ணியை எடுத்து இது கூட 4 பழமான தக்காளியும் சேர்த்து எந்த அளவுக்கு கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கையாலே கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. மிக்சியெல்லாம் போட்டு அரைக்க தேவையில்ல, அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தக்காளியை நல்லா கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு வெங்காயம், பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் இது கூட சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். நாங்கள் வந்து மீன் குழம்புல எப்பயுமே மாங்காய், முருங்கைக்காய் எல்லாமே போட்டு செய்வாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். எப்பயுமே மீன் குழம்பு வந்து ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடக்குள்ளார டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலா வந்து வெறும் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவுமே கிடையாது. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் இது கூட போட்டுக்க போகிறோம். நாங்கள் கொல்லியிலேருந்து வரும்போதே மாங்காய் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. நம்ம கொல்லியிலே வந்து மாங்காய் மரம், தென்னை மரம் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம அங்கே போனால் எது இருக்குதோ எல்லாத்தையுமே வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். மாங்காய் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீன் போடணும். ஏன்னா மீன் போட்டு உடனே நம்ம குழம்பை இறக்கிடுவோம், மாங்காய் வந்து வேகாது. இப்போ நமக்கு சூப்பராக சங்கரா மீனும் தேங்காய் பாறை மீனும் தான் சேர்த்துருக்குறோம். போட்டு குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இன்றைக்கி ஃபைனலாக நம்ம வீட்டில் என்னென்ன டிஷ்ன்றது தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை, ரைத்தா அவ்வளோதான். சூப்பராக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.